வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 9 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், ஆவடி, ராணிப்பேட்டை, மின்னல், சென்னை புழல், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், சென்னை கத்திவாக்கம், ராணிப்பேட்டை தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் வல்லம் 6 சென்டிமீட்டரும், ஈரோடு எலந்தக்குட்டைமேடு, செங்கல்பட்டு மகாபலிபுரம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் சோழவரம், ராணிப்பேட்டை அம்மூர் வாலாஜா ரயில்வே, ராணிப்பேட்டை வாலாஜா, சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குழாம், சென்னை மணலி எண்ணூர், திருவள்ளூர் திருவூர், புதுக்கோட்டை குடுமியான்மலை, செங்கல்பட்டு மகாபலிபுரம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை பணப்பாக்கம், வேலூர் அம்முண்டி, ராணிப்பேட்டை ஆற்காடு, சென்னை கொளத்தூர், வேலூர் காட்பாடி, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், காஞ்சிபுரம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை திருப்பத்தூர், சென்னை மாதவரம், திருவொற்றியூர், வலசரவாக்கம், காஞ்சிபுரம் உத்திரமேரூர், செங்கல்பட்டு, சென்னை ஆலந்தூர், மணலி, திருவள்ளூர் பூந்தமல்லி, சென்னை முகுலிவாக்கம், மலர்காலனி, விழுப்புரம் நேமூர், திருவள்ளூர் பூண்டி, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு கேளம்பாக்கம், திருவள்ளூர் வில்லிவாக்கம், திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, திருவள்ளூர் பூந்தமல்லி, திருவள்ளூர், தஞ்சாவூர் குறுங்குளம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் செஞ்சி, சென்னை திருவிக நகர், காஞ்சிபுரம் வாலாஜாபாத், செங்கல்பட்டு திருப்போரூர், ராணிப்பேட்டை சோளிங்கர், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, திண்டுக்கல் கொடைக்கானல், செங்கல்பட்டு மேற்கு தாம்பரம், காஞ்சிபுரம் குன்றத்தூர், சென்னை அண்ணாநகர், வேலூர், தஞ்சாவூர் மதுக்கூர், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் திருவாலங்காடு, ராணிப்பேட்டை, சிவகங்கை தேவக்கோட்டை, காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, சென்னை மீனம்பாக்கம், ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம், புதுக்கோட்டை இலுப்பூர், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, திருவண்ணாமலை, சிவகங்கை பயணியர் விடுதி, திருவண்ணாமலை சேத்பட்டு, காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கம், சென்னை விமான நிலையம் ஆலந்தூர், புதுக்கோட்டை, சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை எம்ஜிஆர் நகர், புதுக்கோட்டை அறந்தாங்கி, நாகப்பட்டினம் வேதாரண்யம், ராணிப்பேட்டை கலவை, சிவகங்கை, சென்னை ராயபுரம், சென்னை வானகரம், தஞ்சாவூர் வெட்டிக்காடு, திருவண்ணாமலை ஆரணி, விழுப்புரம் ஆனந்தபுரம், திருவள்ளூர் ஜெயா கல்லூரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, திருவள்ளூர் திருத்தணி, வேலூர் பொன்னையணை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை செய்யார், புதுக்கோட்டை ஆலங்குடி, திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, சென்னை பெருங்குடி உத்தண்டி, ஈரோடு கொடிவேரி, ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு, திருவள்ளூர் கொரட்டூர், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், திருவள்ளூர் திருத்தணி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், விழுப்புரம் வளத்தி, சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை பெரம்பூர், வேலூர் விரிஞ்சிபுரம், ராணிப்பேட்டை அரக்கோணம், மதுரை சாத்தியார், திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, புதுக்கோட்டை ஆயக்குடி, சென்னை அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா, காஞ்சிபுரம் சத்யபாமா பல்கலைக்கழகம், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், செங்கல்பட்டு விஐடி சென்னை, தஞ்சாவூர், சென்னை மீனம்பாக்கம், புதுக்கோட்டை நாகுடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், வேலூர் மேலாளத்தூர், நீலகிரி அழகரை எஸ்டேட், சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை தேனாம்பேட்டை, சென்னை தண்டையார்பேட்டை, திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், புதுக்கோட்டை அரிமளம், மதுரை புலிப்பட்டி, நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், நீலகிரி கூடலூர் பஜார், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, நாமக்கல் ராசிபுரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சிவகங்கை காரைக்குடி, சிவகங்கை சிங்கம்புணரி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 20 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 14 முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 15ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 13ஆம் தேதியன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு, தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு பகுதிகள், தெற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கர்நாடக, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி.